எஃப்டிவியூஸ் எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம ஒரு படத்தோடைய ரிவ்யூ பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி ஆரம்பிக்கும் போதெல்லாம் ஒரு சூப்பரான படத்தோடைய ரிவ்யூ பார்க்க போகிறோம் அப்படின்னு தான் சொல்லி ஆரம்பிப்பேன். ஆனால் அப்படி சொல்கிறதுக்கு எனக்கு வார்த்தையே வரலை. ஏன்னா வாய் கூசாமல் இப்படி பேசிடுவியே அப்படின்னு யாரும் சொல்லிடக்கூடாதுல்ல. அந்த மாதிரி ஒரு படத்தோடைய ரிவ்யூ தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம். அது என்ன படம்னா தேசிங் ராஜா 2. விமல் அவருடைய ஆக்டிங்கில் வெளிவந்திருக்கக்கூடிய இந்த படம் எந்த அளவுக்கு மக்களை எதிர்பார்த்ததை ஃபுல்ஃபில் பண்ணதுன்னா 1% கூட இல்லை அப்படின்னு தான் நம்மளால் பார்க்க முடியுது. ஸோ இந்த படத்துடைய ஒன்லைனாக என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, ஒரு பழங்காலத்து கதை என்னென்னா ஒரு கேங்ஸ்டர் ஸ்டோரி மாதிரி கொண்டு வராங்க. அதே மாதிரி நம்ம ஹீரோ ஒரு போலீஸ் ஸ்டேஷனில் இருக்கார், ஹீரோயின் அதே ஸ்டேஷனில் ஏசியாக இருக்காங்க. ஸோ இவங்க 2 பேரும் ஒரு மினிஸ்டருடைய பையனுக்கு பாதுகாப்பு கொடுக்கணும். அந்த மினிஸ்டருடைய பையனுக்கு பாதுகாப்பு கொடுக்கணும். அதே இடத்துல ஹீரோவுடைய ஃப்ரெண்டும் ஒரு கேங்ஸ்டர் குரூப்பில் இருக்கான். அந்த ஹீரோவுடைய ஃப்ரெண்டு தான் அந்த மினிஸ்டருடைய பையனை சாகடிக்கிறான். ஸோ இது எல்லாம் கடைசியில் பார்க்கும்போது இந்த கொலைக்கு பின்னாடி ஹீரோ, ஹீரோயின், அதுக்கப்புறம் ஹீரோ ஃப்ரெண்டு இவங்க எல்லாம் சேர்ந்து தான் அந்த மினிஸ்டரோட பையனை கொன்னுடுறாங்க. இப்படிப்பட்ட ஒரு கதை பழங்காலமாக பல படங்களில் நம்ம பார்த்துருப்போம். அப்படிப்பட்ட ஒரு கதையாக தான் இந்த கதையும் இருந்திருக்கு. குறிப்பாக இந்த படத்தில் ப்ளஸ்ன்னு சொல்லணும்னா எதுவுமே இல்லை அப்படின்னு தான் நம்மளால் சொல்ல முடியும். ஒரு சிலரோட ஆக்டிங் சூப்பராக பேசப்பட்டிருக்குப்பா, ஒரு சிலருடைய அந்த பெர்ஃபார்மன்ஸ் செம்மையாக இருக்குது அப்படின்னு பார்த்தா இங்கே எதுவுமே ஒர்க் அவுட் ஆகலை அப்படின்னு தான் நம்மளால் பார்க்க முடியுது. ஆனால் காஸ்ட்டாக இதில் நிறைய பேர் இருக்காங்க. விஜய் டிவி நட்சத்திரங்களாக இருக்கட்டும், காமெடி ரோபிளில் இருக்கவங்களா இருக்கட்டும், இந்த மாதிரி பலரை எடுத்துகிட்டு வேணும்னே அப்படியே திணிச்சு வச்சுருக்கிறாங்க. அது இந்த படத்தில் பெரிய அளவில் எங்கேயுமே ஒர்க் அவுட் ஆகலை அப்படின்னு தான் நம்மளால் பார்க்க முடியுது. அதுக்கப்புறம் ரவி மரியாவாக இருக்கட்டும், சிங்கப்புலியாக இருக்கட்டும், அப்புறம் விஜய் டிவி புகழுக்கெலாம் எதுக்குடா இந்த கேரக்டர் கொடுத்தாங்க, ஏதோ கலக்க போவது யாரில் பண்ணுவாங்கல்ல, அந்த மாதிரி ஏதோ ஒரு ஸ்டாண்டப் காமெடி எடுத்துகிட்டு பண்ண மாதிரி இருக்குது. அவருக்கு ஒரு லேடி கெட்டப் போட்டுட்டு படம் முழுக்க ஒரு சில விஷயங்கள் பண்ணுறாங்க. அது எதுக்குடா பண்ணுறீங்க, இது என்னால் பார்க்க முடியலடா, ஏஞ்சி வெளியே போயிடலாம் அப்படின்ற மாதிரி தான் இந்த படம் முழுக்க இவங்க பண்ணுற ஒவ்வொரு கேரக்டர்ஸுமே இருக்குது. அதான் நம்மளால் பார்க்க முடியுது. குறிப்பாக அந்த படத்தில் ப்ளஸ்ஸாக என்ன இருக்க போகுது அப்படின்னு எல்லாரும் எதிர்பார்த்துட்டு இருந்த ஒரு விஷயம் என்னென்னா, வித்யாசாகருடைய மியூசிக் இந்த படத்துக்கு ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட்டாக இருக்க போகுது. ஏன்னா வித்யாசாகர் ரொம்ப நாளைக்கு அப்புறம் மியூசிக் போடுறாரு. ஸோ அதை பார்க்குறதுக்கு எவ்வளோ சூப்பராக அவங்களோட வெயிட் பண்ணுறோம். ஏன்னா ரீசெண்டாக அவருடைய கான்செப்டை பார்த்துட்டு அவருடைய பழைய படங்கள்லாம் கேட்டுட்டு வைப் பண்ண எத்தனையோ பேருக்கு மத்தியில் வித்யாசாகருடைய மியூசிக்காக போகலாம் அப்படின்னு பார்த்தா கொன்று வச்சுட்டானுங்க. இந்த மாதிரி ஒரு மியூசிக் வித்யாசாகரே பண்ணிருப்பாரான்னு தெரியல. ஏன்னா அவரோட அசிஸ்டன்ட் போட்டால் கூட இந்த மாதிரி போட்டிருக்க மாட்டான். ஏதோ காட்டுவாசியை கூப்பிட்டு மியூசிக் போட விட்டால் எப்படி இருக்கும், அந்த மாதிரி தான் முழுக்க முழுக்க இந்த படத்தோடைய மியூசிக் இருக்குது. படத்தில் ப்ளஸ்ன்னு சொல்கிற மாதிரி எதுவுமே இல்லை, மைனஸ்ன்னு சொன்னால் சொல்லிக்கிட்டே போகலாம். ஏன்னா படமே மைனஸ் தான். இது மொக்க கதையான்னு கேட்டால் இல்லை, இது ஒரு குப்பை கதை. இது எதுக்கு எடுத்தானுங்க, ஏன்னா விமலுடைய இதுக்கு முன்னாடி வந்த வெப்சீரிஸாக இருக்கட்டும், இதுக்கு முன்னாடி எடுத்த படங்களாக இருக்கட்டும், எல்லாமே கதையை தேர்ந்தெடுத்து கதைக்காக பண்ணுறாரு. விமல் லாஸ்ட் லைன் அப்லாம் பார்க்கும்போது என்ன சூப்பரான கதை களங்களோட நடிச்சிட்டு இருக்காரு அப்படின்னு பார்க்கும்போது அதையெல்லாம் தவிர்த்துட்டு எதுக்கு இந்த கதையை ஒரு சூஸ் பண்ணாரு அப்படின்னு தான் நம்மளால் பார்க்க முடியுது. இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். இந்த பார்ட் டூன்னு ஒரு விஷயத்தை இப்போ கொண்டு பார்ட் 2ல் பார்ட் 1 விட சூப்பராக பண்ணிடுவாங்கன்னு பார்த்தா பார்ட் 1க்கு இதுக்கு சுத்தமாக சம்மந்தம் இல்லை. பார்ட் 1ல் விமல், பிந்து மாதவி அந்த ஸ்டோரியெலாம் இவ்வளோ சூப்பராக இருக்கும், அந்த காமெடி போர்ஷன்ஸ்லாம் இவ்வளோ சூப்பராக இருக்கும். அந்த மாதிரி எதுவுமே இல்லை. கடைசி வரைக்கும் படம் முழுக்க ஒரு பக்கம் ஒரு 2 டீம் இருக்குது, 2 போலீஸ் ஸ்டேஷனுக்குள்ளே வரக்கூடிய அந்த பிரச்சனையாக இருக்குது. 2 பேரும் கத்திக்கிறானுங்க. இந்த வட சென்னை கேங்ஸ்டரில் அந்த கானா பாட்டுக்கு பாட்டு மாதிரி பாடுவாங்கல்ல, நீ பேசு நான் பேசுன்னு டைலாகை போட்டு குழப்பி வச்சுருக்காங்களே தவிர மற்றபடி இந்த படத்தில் பார்க்குற மாதிரி எதுவுமே கிடையாது. நீங்கள் போகணுன்னா போய் நல்லா தூங்கிட்டு வரக்கூடிய ஒரு படமாக இருக்குன்னு பார்த்தா அங்கே கூட கத்தி எழுப்பி விட்டுருவோன்னா, அதனால் தயவு செஞ்சு இந்த படத்துக்கு போகாதீங்க அப்படின்னு தான் சொல்லணும். ஏன் இது வரைக்கும் எல்லாரும் சொல்லுவாங்க, என்னப்போ நம்ம ஒரு படம் ரிவ்யூ கொடுக்குறோம், அது நேர்மையாக இருக்கணும், அந்த இதுக்காக எவ்வளோ உழைப்பு போட்டிருக்காங்க அப்படிலாம் நம்ம பார்த்தாலுமே கூட அந்த உழைப்பு எங்கேயாவது ஒரு இடத்துல கனெக்ட் ஆனால் பிரச்சனை இல்லை. எங்கேயோ ஒரு எமோஷ்னல் கனெக்ட் ஆகிருக்கணும், இல்லைனா காமெடி கனெக்ட் ஆகிருக்கணும், இல்லைனா சரி காமெடி எமோஷ்னல் கதை எதுவுமே இல்லை. ஆக்ட்ரஸ் சூப்பராக நடிச்சிருக்காங்கப்பா
அப்படின்னு பார்க்கணும். அந்த மாதிரி எதுவுமே இதில் வந்து ஒர்க் அவுட் ஆகலை அப்படின்னு தான் நம்மளால் பார்க்க முடியுது. இந்த படத்தில் விமல் இருக்காரு, ஹீரோயின் இருக்காங்க. இவங்க 2 பேர் போர்ஷன்ஸுமே பெரிய அளவு நமக்கு இம்பாக்டே இல்லை. ஆனால் இந்த படத்தில் வந்து செகண்டாக வந்து ஹீரோ ஃப்ரெண்டாக ஒருத்தர் இருக்கார், சத்யான்ற கேரக்டரில் நடிச்சிருக்காரு. அதேமாதிரி அவருக்கு வந்து ஒரு ஹீரோயின் இருக்காங்க. அவங்க 2 பேரும் பார்த்தா இவங்க 2 பேரும் வச்சு ஒரு படம் பண்ணிடலாம் போல். ஏன்னா அவங்க 2 பேரும் ஹீரோ ஹீரோயினுக்கு அந்த கேரக்டருக்கு ஏற்ற மாதிரி அவ்வளோ ஆப்டாக இருக்காங்க. அவங்களுக்குள்ளே நடக்கிற ஒரு சின்ன ரொமான்டிக் போர்ஷன் வந்து அவ்வளோ சூப்பராக இருக்குது. இதை பார்க்கும்போது விமலுடைய அந்த அப்படியே அவருடைய பிம்பமே அப்படியே குறைஞ்சிருது. இவர் தான் ஹீரோ போல் அப்படின்ற மாதிரி. ஏன்னா ஃபைட் சீன்லாம் அவ்வளோ சூப்பராக இருக்காங்க. ஒரு மொக்க கதாநாயகனா திரும்ப விமலை வந்து காமிச்சிருக்காங்க. ஸோ இது வந்து ஏற்றுக்க முடியாத ஒரு விஷயமா தான் இருந்துகிட்ருக்கு அப்படின்னு நம்ம பார்க்க முடியுது. ஸோ படத்தில் வந்து கதையும் நல்லா இல்லை, படமும் நல்லா இல்லை. ஸோ எல்லாரும் இதுக்கு முன்னாடி நான் சொல்லிருப்போம், 1 டைம் வாட்சபிள், தியேட்டரில் போய் பாருங்கள் அப்படின்னு. இப்போ நான் வந்துட்டு கண்கூடா என்ன பார்த்ததுக்கப்புறம் சொல்கிற ஒரு விஷயம் என்னென்னா, தயவு செஞ்சு பார்த்துறாதீங்க அப்படின்னு தான் சொல்ல முடியுது. இதுக்கு முன்னாடி வந்த எழிலுடைய படம் இந்த வேலன்னு வந்தால் வெள்ளைக்காரன், அந்த படத்தை நீங்கள் பார்த்துருப்பீங்க. அந்த படம் வந்து முழுக்க முழுக்க காமெடி போர்ஷன்ஸ் இருக்கும். அதிலே லாஸ்ட் 1/2 ஹவர்லாம் சிரித்து வயிறு வலித்து என்னடா இவ்வளோ காமெடி பண்ணியிருக்கீங்க அப்படின்னு தான் நம்மளால் யோசித்து வச்சுருக்கோம். ஏன்னா காமெடின்றது ஒரு சீரியஸான ஒரு விஷயம். என்னென்னா இன்றைக்கி நம்ம வந்து சீரியஸாக சொல்கிறக்கூடிய ஒரு விஷயம் கூட எந்த அளவுக்கு கனெக்ட் ஆகிடுமோ இல்லையான்னு தெரியாது. ஆனால் காமெடி வந்து நிச்சயமாக கனெக்ட் ஆனால் மட்டும்தான் அவங்க சிரிப்பாங்க. அப்படி இருக்கும்போது அதை வந்து நானும் காமெடி பண்ணுறேன், காமெடி ஃபிலிம் பண்ணுறேன் அப்படின்ற பேரில் நீங்கள் பாட்டுக்கு ஏதாவது ஒன்று எடுத்து குழப்பி வச்சா அது எந்த அளவுக்கு ஒர்க் அவுட் ஆகும். ஸோ நெக்ஸ்ட் வரக்கூடிய படங்களில் வந்து தயவு செஞ்சு விமல் வந்து இந்த மாதிரி கதைலாம் எடுக்காதீங்க அப்படின்னு தான் நம்மளால் சொல்ல முடியும். எதுவுமே வந்து இந்த படத்தில் ஒர்க் அவுட் ஆகலை. ஸோ இந்த படம் முழுக்க முழுக்க ஒரு பழமையான கேவலமான கதையாக தான் இருக்குது. ஸோ தயவு செஞ்சு இந்த யாரும் படத்துக்கு போகாதீங்க. வேணா OTTயில் வந்தால் பார்த்துக்குங்கப்பா, பார்த்து என்ஜாய் பண்ணிக்கிங்க அப்படின்னு சொல்லிக்கலாம். மற்றபடி இந்த படம் எதுக்காக பார்க்கலாம் அப்படின்னா, டைமே போகலை, ஒரு 2.5 மணி நேரம் போனால் நல்லா இருக்கும் அப்படின்னு யோசிக்கிறவங்க போய் இந்த படம் பாருங்கள். அந்த 2.5 மணி நேரம் நீங்கள் பாட்டுக்கு வாழ்க்கையை வெறுத்து போயிருப்பீங்கள ஒரு சிலர்லாம், என்னடா வாழ்க்கை அப்படின்னு, அவங்கெல்லாம் இந்த படத்தை போய் பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் வந்து நம்ம வாழ்கிற வாழ்க்கையை மேல் தான் போகல இந்த படத்தை பார்க்க போகுது அப்படின்னு உங்களுக்கே ஃபீல் வந்துடும். ஸோ முழுக்க ஒரு ஒஸ்ட் மூவியாக இந்த படத்தை நம்ம எடுத்துக்கலாமே தவிர இதில் பெஸ்ட்டுன்னு சொல்கிற மாதிரி எதுவுமே இல்லை. ஸோ இந்த ரிவ்யூ பாருங்கள், தயவு செஞ்சு படத்தை போய் பார்க்காதீங்க அப்படின்னு சொல்லிக்கிறேன். ஸோ நம்ம மேலும் ஒரு ரிவ்யூவில் சந்திக்கலாம். நன்றி.